திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2011, 2016 ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக ஆட்சியில் காவல்துறையை ஏவல் துறையாக முதல்வர் மாற்றிவிட்டதாக விமர்சனம். வெள்ளி விலை ஒரே நாளில் இருமுறை வீழ்ச்சி அடைந்து கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்தது. காலையில் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 320 ரூபாய் நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா தேர்வு. மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இன்று மாலை பதவியேற்க உள்ளதாக தகவல். அஜித் பவாரின் மறைவுக்கு பின்னர் சுனேத்ரா பவாருடன் அரசியல் ரீதியாக பேசவில்லை. துணை முதல்வராக சுனேத்ரா பதவியேற்கப் போவதும் தெரியாது என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவார் தகவல். இடைநிலை ஆசிரியர்களது ஊதிய பிரச்சினை சார்ந்த முடிவு விரைவில் எடுக்கப்படும். போராடும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் பணிகளில் ஈடுபட அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு தொகுப்பூதியம் 5,000 ரூபாயாக உயர்வு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு தலை குனியாது என்ற பெயரில் பரப்புரையை நாளை தொடங்குகிறது திமுக. 234 தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க திட்டம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எப்போதும் கேட்கவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விளக்கம். திமுக தலைவருடன் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையோ மாநில தலைமையோ பேசினால் முடிவெடுக்கப்படும் என பேட்டி. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. எங்களை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். மற்ற பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொழில்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து 20 நாட்களில் அறிவிப்பு. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். 2026 தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? என்ன 20 நாள் தானே இருக்கு, அது சொல்லுவேன். 20 நாள் தானே இருக்கு. தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார் நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பேட்டி. கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பு இதுவரை யாராவது பேசியிருக்காங்க உங்களிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசுனாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வைரவேலுடன் வந்து சாமி தரிசனம் செய்த நகரத்தார். திருவிடைமருதூரில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள்.
திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 2011, 2016 ஆண்டுகளில் அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. திமுக ஆட்சியில் காவல்துறையை ஏவல் துறையாக முதல்வர் மாற்றிவிட்டதாக விமர்சனம். வெள்ளி விலை ஒரே நாளில் இருமுறை வீழ்ச்சி அடைந்து கிலோவுக்கு 85,000 ரூபாய் சரிந்தது. காலையில் 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் மாலையில் 320 ரூபாய் நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா தேர்வு. மகாராஷ்டிராவின் துணை முதல்வராக இன்று மாலை பதவியேற்க உள்ளதாக தகவல். அஜித் பவாரின் மறைவுக்கு பின்னர் சுனேத்ரா பவாருடன் அரசியல் ரீதியாக பேசவில்லை. துணை முதல்வராக சுனேத்ரா பதவியேற்கப் போவதும் தெரியாது என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத் பவார் தகவல். இடைநிலை ஆசிரியர்களது ஊதிய பிரச்சினை சார்ந்த முடிவு விரைவில் எடுக்கப்படும். போராடும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் பணிகளில் ஈடுபட அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு தொகுப்பூதியம் 5,000 ரூபாயாக உயர்வு. தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு தலை குனியாது என்ற பெயரில் பரப்புரையை நாளை தொடங்குகிறது திமுக. 234 தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க திட்டம். ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எப்போதும் கேட்கவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விளக்கம். திமுக தலைவருடன் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையோ மாநில தலைமையோ பேசினால் முடிவெடுக்கப்படும் என பேட்டி. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. எங்களை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். மற்ற பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொழில்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்ததாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து 20 நாட்களில் அறிவிப்பு. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். 2026 தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? என்ன 20 நாள் தானே இருக்கு, அது சொல்லுவேன். 20 நாள் தானே இருக்கு. தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார் நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பேட்டி. கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பு இதுவரை யாராவது பேசியிருக்காங்க உங்களோட நேரடியாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ? பேசுகிறாங்க, பேசிகிட்ருக்கோம், பேசுவோம். பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு வைரவேலுடன் வந்து சாமி தரிசனம் செய்த நகரத்தார். திருவிடைமருதூரில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள்.